தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக ஏன் இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக வருதுன்னா, செம்ம காண்டு மக்களே, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ கோவத்தில் நம்ம ஏதாவது பேசிட்டோம்னு வைங்களேன், இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவோம். இந்த வார்த்தையை வந்து யாராவது எடுத்து பரப்புவாங்க. பரப்பும்போது நம்ம மேலேருந்து கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற, ஏன் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிற, நீ ஒழுங்காக பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்தல் கொடுப்பாங்க. நம்ம அண்ணன் மேலே இருக்கிற அன்பு, நம்ம ராஜ்மோகன் மேலே இருக்கக்கூடிய மரியாதை, இதன் காரணமாக நம்ம பேசியிருப்போம்னு வச்சுங்களேன், அது மற்றவங்களுக்கு வேற மாதிரி வந்து கன்வே ஆகும். அது நடந்துட வேணாம், ஆனால் ஆல்ரெடி நடந்திருக்கு. மீண்டும் வந்து நம்ம கட்சி எனக்கு அறிவுரை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் மறுபடியும் மரியாதையாக பேசணும், அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு விஷயத்தை மேலே ஏற்றணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக வருது. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, தேவையில்லாமல் நம்ம அண்ணன் ராஜ்மோகனை யார் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள், அவரும் எனக்கு அண்ணன் தான், ஏன் அன்வான்டாக இப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு அப்படிங்கிற அந்த கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தை இந்த வீடியோவில் தெளிவானமாக விஷயத்தோட பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னங்க, ஜனநாயகன் படத்தை முதல் காட்சி அமைச்சர்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதுவும் அழுகைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இது, இதெல்லாம் என்ன கதை, இதெல்லாம் கரெக்டா? அங்கே ஒரு பக்கம் மாணவர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இங்கே ஒரு பக்கம் அமைச்சர்கள் வந்து ஜனநாயகன் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கரெக்டா? இப்போ நம்ம தாவேக்கா தோழர்கள் சில பேர் இதை தவிர்த்திருக்கலாமே, இந்த அழுகையெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தோழர்கள் சில பேர் சில விஷயங்களை சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன். இது ரெண்டு விதமான தகவல்களை பற்றி ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, இப்போ ரஞ்சித் அவர்கள் அவருடைய சகாக்கள் இவங்க அத்தனை பேருமே எதற்காண்டி போராட்டத்துக்கு வந்தாங்கன்னா, மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து தான் அவங்க போராடினாங்க. மாணவர்களோட போராட்டத்தை ஆதரித்து அவங்க போராட்டம் பண்ணலை. ஏன்னா மாணவர்களோட போராட்டம் ஃபேர் நீட் அப்படிங்கிறது மாணவர்களோட எண்ண ஓட்டமாக இருக்குது. இப்போ ரஞ்சித் அவர்கள், இப்போ தாவேக்காவோட அரசாங்கம், திமுக, தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான கட்சிகள் அத்தனை பேரும் ஃபேர் நீட்டை நோக்கி இல்லைங்க, பேன் நீட்டை நோக்கி இருக்கோங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட ஒற்றை குரலாக இருக்குது. அதிமுக தேவைக்கேற்றபடி இந்த பக்கமும் வருவாங்க, அந்த பக்கமும் போவாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதானமான பல கட்சிகள் பேன் நீட் அப்படிங்கிற இடத்தை நோக்கி இருக்கு. ஆனால் டெல்லியில் நடக்கிற போராட்டம், இந்த நீட் வந்து வினாத்தாள் கசிவு விஷயம் நடந்திருக்க கூடாது, நடந்துடுச்சு, இதற்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷயத்தை கேட்டு நாங்கள் போராட்டம் பண்ணும்போது எங்க மேல வழக்குகள் போடப்பட்டிருக்கு, இந்த வழக்குகள் அத்தனையுமே வாபஸ் வாங்கணும். 2. மூணாவது பிரதானமான விஷயம் எதை நோக்கி போராடுறாங்கன்னா, இந்த நீட்டு காரணமா இந்த விஷயத்தில் நிறைய மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கணும். இது 3 கோரிக்கையை நோக்கி தான் அவங்க போராட்டம் பண்றாங்க. அதுல காவல்துறை வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதை கண்டிச்சு ரஞ்சித் அண்ணே போராட்டம் பண்ண போறார். அப்ப ரஞ்சித் அண்ணே என்ன பேசியிருக்கணும், இந்த மாணவர்கள் விஷயத்துல ரொம்ப தீவிரமா இந்த மாதிரி அடக்குமுறைகள் ஏவப்பட்டது ரொம்ப தப்புன்னு பேசியிருக்கலாம். இந்த மாணவர்கள் போராட்டம் பண்ற இடத்துல நெட்டை கட் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், இது நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்ப நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு அவசர வழக்கு, அந்த வழக்கை விசாரிக்கன்னு சொல்லும்போது அங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த மாதிரி சில வார்த்தைகளை பதிவு செஞ்சது வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கலாம். அதை கடந்து போனீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த கெடுபிடிகள் அத்தனை விஷயத்தையுமே பண்ணாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். மாணவர் போராட்டத்தை தீவிரவாத போராட்டம், வெளிநாட்டு சதி அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற அணுகுமுறை, அதாவது திமுக எடுத்து போராட்டம் பண்ணலாம், அதிமுக எடுத்து போராட்டம் பண்ணலாம், போராட்டக்காரர்களாக பார்ப்பாங்க. மக்கள் கோரிக்கை வலியுறுத்தி போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டில். ஆனால் பாஜகவுக்கு எதிராக போராடினாவே நீ தீவிரவாதி, வெளிநாட்டு சதி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்றாங்க. இந்த அணுகுமுறை ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம். இந்த போராட்டத்துக்குள்ள நிறைய வேற சில பேர் ஊடுருவி ஏகப்பட்ட காணொளிகளை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை கண்டிச்சு அதை பாயிண்ட் பண்ணி அவர் பேசியிருக்கலாம். இந்த மாதிரி இந்த மாணவர் போராட்டம், அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல போனா, அந்த மாணவர் போராட்டத்தில் மாணவர்கள் நிற்கிறாங்க, மாணவர்களை தாக்க போலீஸ்காரங்க வராங்க, சிங்க பெண்களா பெண்கள் நின்று மாணவர்களை தடுக்கிறாங்க. ஜென்சியோட அந்த கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அந்த உமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்னோட ஸ்டூடெண்ட், எனக்கு என் கூட படிக்கிற பசங்களை நீங்க அடிக்காதீங்க தயவு செய்துன்னு சொல்லி நான் ஏகப்பட்ட போட்டோஸ் போடுறேன். லேடிஸ் எவ்வளவு தூரம் நின்று இந்த போராட்டத்தில் நடத்துறாங்க தெரியுமா? எங்கெங்க இருந்தோம்னா அந்த மாணவர் போராட்டத்துக்கு தேவைப்படுற உணவு கிடைக்குது, மருத்துவம் கிடைக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்குது. ஒன்னா உட்காந்து பகலா எங்களோட 3 கோரிக்கைக்காண்டி நாங்கள் போராடுறோம், எங்களுக்கு தேவையில்லாமல் எந்த முத்திரையும் குத்தாதீங்கன்னு சொல்லி மாணவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், மாணவர்களோட இந்த போராட்டத்துக்கு எனக்கு ஆதரவு இல்லை. இந்த போராட்டத்தை தாண்டி நான் பேன் நீட் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்னை வழி நடத்துறாருல, அந்த இடத்துல நான் நிற்கிறேன். இருந்தாலும் இந்த பசங்க உணர்வு ரீதியாக இந்த இடத்துல நிற்கும் போது உங்க போராட்டம் ஜெயிக்கணியா அப்படின்னு சொல்லி இங்க இருந்து என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் 3 வீடியோக்கள் இதற்கு ஆதரவு நான் போட்டிருக்கேன். இந்த விஷயங்கள் அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மேடை ஏறும்போது நீங்க இயக்குனரா இந்த விஷயங்கள் அத்தனையுமே டெல்லியில் நடக்குதுங்க, டெல்லியில் இந்த மாதிரி வந்து இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, மாணவர்களுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுது, அதை தாண்டி இன்னைக்கு பசங்க சாதிச்சிருக்காங்க. என்ன சாதிச்சிருக்காங்க தெரியுமா? 3 கோரிக்கைகளை 2 கோரிக்கைகளை பிஜேபி ஏத்துக்குச்சு.
பிஜேபியோட அந்த அரகண்ட பசங்க உடைச்சிருக்காங்க டெல்லியில் போராட்டம் பண்ணி. எவ்வளோ விஷயங்களை பதிவு செய்யலாம், எவ்வளோ விஷயங்களை பேசலாம். அடித்து மண்டையை உடைச்சதுல சில பேரோட மண்டை உடைஞ்சிருக்கு, சில பேர் கை உடைஞ்சிருக்கு, ஒரு சில பேரோட கண்ணில் ஏதோ வந்து புல்லட் ஏதோ பட்டதா சொல்கிறாங்க. அந்த புல்லட் பட்டதுனால கண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசியிருக்கலாம்ல, இதெல்லாம் பார்த்துருக்கலாம்ல. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி போன விதத்தை பார்த்தீங்களா? நம்ம இந்தியாவோட மக்களவை எதிர்க்கட்சி தலைவருக்கு இதான் நிலைமை அப்படிங்கிறத பேசியிருக்கலாம். எவ்வளோ பேசியிருக்கலாம். அங்கே உட்காந்து விஜய் அண்ணா விமர்சிக்கிறது, விஜய் அண்ணாவோட அமைச்சரவையில் இருந்த ராஜ்மோகன் விமர்சிக்கிறது, அங்கே இருந்த பல பேர் ஜனநாயகமான உட்காந்து பேசினா அது கரெக்டாயா? அங்கே இருக்கிற டெல்லி போராட்டம் ஃபேர் நீட் இருக்குல்ல, அதை பேன் நீட்டை நோக்கி இங்கே உட்காந்து நம்ம அத்தனை பேர் உட்காந்து பேசியிருந்தோம்னா பேன் நீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட குரலாக இருக்குங்க. டெல்லியில் இருக்கிறவங்க கவனிக்கலாங்க. கவனிச்சு ஃபேர் நீட்டோட பேன் நீட் தான் சரியான கோரிக்கையாக இருக்க முடியும்னு சொல்லி அந்த டெல்லி போராட்டமே பேன் நீட் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை பார்க்குறவங்க பார்க்க போகிறான். ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த போராட்டத்தில் கலந்துக்க போகிறவங்க கலந்துக்க போகிறாங்க. சாலையில் போய் உட்காருங்க. என் ஊரில் எங்கேயா போராட்டம் பண்ணீங்க நீங்கள்? மாணவர் அமைப்பு அப்படிங்கிற பேரில் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுறீங்க. அனுமதிக்கப்பட்ட இடத்துல போய் போராட்டம் பண்ணுங்கன்னு தான் அரசாங்கம் சொல்கிறாங்க. இப்போ ரஞ்சித் அவர்கள் பண்ண போராட்டத்துக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கலையா? எங்கே அனுமதி இருக்கு? யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் போராடுற மக்கள் ஒரு பக்கம் போராடுங்க. நடைமுறை வாழ்க்கையில் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் உங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராடுங்கன்னு தான் சொல்லணும். அது திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் எந்த கட்சியும். இங்கே டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கான இடத்துல உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த இடத்தை எப்படி இது பண்ணலாம், என்னென்ன செய்யலாங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் பேசாமல் இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நடக்குதுங்க. இந்த போராட்டத்துக்கு யாராவது போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகங்கள் அறிவிக்குது. இதை ராகுல் காந்தி அவர்கள் கண்டிச்சிருக்காங்க. அது என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராடவே கூடாதா? போனால் கூட அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுப்பீங்களான்னு சொல்லி இவ்வளோ விஷயம். அந்த பசங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு 3 கோரிக்கையில் 2 கோரிக்கையை வந்து அரசாங்கத்தை ஏற்றுக்க வச்சிருக்காங்க. ஒரு கோரிக்கை வந்து நாளைக்கு மதியத்துக்குள்ளே நாங்கள் பண்ணிடுறோம், செஞ்சிடறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரி ராஜினாமா பண்ணணுங்கிற கோரிக்கை. ஒரு பசங்கங்க ஜென்சிங்கிற கூட்டம் ஒரு அரசாங்கத்தை கதற விட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதில் அந்த பசங்களை தப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுறது, இவங்களை தீவிரவாதி, இந்த போராட்டத்தில் அவன் இருக்கான் இவன் இருக்காங்கிற அந்த பிஜேபியோட ஐடிவிங் ஒரு பக்கம் அதோட வேலையை கட் பண்ணி வீடியோக்களை எப்படி மாற்றணுமோ அந்த வேலையை மாற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உட்காந்து பேசாமல் அந்த போராட்ட காலத்துக்கு போயிட்டு ராஜ்மோகனை பற்றி பேசுகிறீங்க. இப்போது ராஜ்மோகனை இன்னைக்கு அமைச்சருங்க. இதுக்கு முன்னாடி அவர் யார் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து வச்சு பேசின ஒருத்தர். அவரை நான் யூடியூப்லேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். ராஜ்மோகன் ரிப்போர்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தெளிவு இருக்குல்ல, அந்த தெளிவை உருவாக்கணும். அவர்லாம் எனக்கு முன்னோடிங்க. அவர் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சேனலே ஆரம்பித்தேன். அப்படிப்பட்ட ஒரு அண்ணனை நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து தலித் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்குறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா? தலித் மக்களுக்கு ஆதரவாக அவர் வீடியோக்கள் பேசியிருக்காரு. அந்த மக்களுக்கு தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அவர் ஒழிச்சிருக்காரு. இது எனக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தலித் மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புறவங்க மட்டும்தான் போராளி கிடையாதுங்க. என்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குது, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த சேனலை ஆதரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் பேச தெரியாமல் இல்லை. நான் மட்டும்தான் அறிவாளி, அவங்க அறிவாளி இல்லைலாம் கிடையாது. அவங்களாம் என்னோட பெரிய அறிவாளி. அவங்களுக்கு பேசுறதுக்கான தகுந்த சூழல் இல்லை. பேசுகிற ஒருத்தன் அவனை ஆதரிப்போம்னு சொல்லி ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இயக்குனராக இருக்கீங்க. உங்களோட படைப்பு மூலமாக உங்களால் ஒரு போராட்டத்தை உருவாக்க முடியுது. உங்கள் படைப்பு மூலமாக உங்களுடைய வழியை சொல்கிறீங்க. இன்னொருத்தருக்கு எனக்கு படம் எடுக்க தெரியாதுங்க, அப்போ நான் வந்து தலித் விரோதியா? எனக்கு புரியல. படம் எடுத்த நீங்கள் மட்டும்தான் போராளி, படம் எடுக்காத நான் விரோதியா? அதாவது உங்களுக்கு அது முடியுது, நீங்க செய்றீங்க. தலித் மக்களுக்கு எதிராக குரல் எழுப்புறவங்க மட்டும் தலித் போராளிகள் கிடையாதுங்க. தலித் மக்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் தலித் போராளி தான். நான் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடாமல் இருக்கேன். என்ன மாதிரி லட்ச மக்கள் தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடாமல் இருக்காங்க. நாங்க யார் தெரியுமா? உங்களோட ஒரு மடங்கு. ஏன்னா உங்களை மாதிரி பேசிட்டே இருக்கணும் கிடையாது. நாங்க உணர்ந்து இந்த விஷயத்துல நாங்க அடுத்த லெவலுக்கு போகாம இது தப்புங்க, எந்த மக்களையும் ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருக்கும்ல, நாங்களும் போராளி தான் அப்படிங்கிறத வலுவாக பதிவு செஞ்சிடறேன். உங்களுக்கு நாளைக்கு எங்கள் அண்ணன் மீட்டிங் போட்டிருக்காங்க. நாளைக்கு அந்த மீட்டிங்கில் ராஜ்மோகனே சிறப்பான சம்பவத்தை நிச்சயம் செய்வார் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இது ஒன்றுங்க. இதை தள்ளி வச்சுருங்க. இப்போ ரெண்டாவது பிரதானமான விஷயம், அமைச்சர்கள் படத்துக்கு போகலாமா ப்ரோ? நம்ம கட்சியில் இதெல்லாம் தவிர்த்திருக்கணும் ப்ரோ. மாற்று கருத்து இல்லை. கேமரா பாருங்க ப்ரோ, இவர் இப்படி பேசுகிறாரு, இந்த கேமரா இப்படி வருது ப்ரோ, அந்த கேமரா அப்படி வருது ப்ரோ. ஆமாம் ப்ரோ வருது, மாற்று கருத்து இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்லவா? எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இன்னைக்கு படத்துக்கு போனாலும் விமர்சனம், நாளைக்கு போனாலும் விமர்சனம், நாளை கழிச்சு போனாலும் விமர்சனம். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு என்றைக்குமே லீவு கிடையாதுங்க. மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறவங்க 24 மணி நேரமும் 365 நாளும் களத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அவங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இப்போ நம்ம அண்ணன் சிடிஆர் அண்ணன் நைட்டு போய் படம் பார்த்தாரு, வேற சில அமைச்சர்கள் மதிய ஷோ போய் பார்த்தாங்க, வேற சில பேர் காலைல பார்த்தாங்க, வேற சில அமைச்சர்கள் படமே இன்னும் பார்க்கல. ஒரு 5-6 அமைச்சர்கள் மட்டும்தான் படம் பார்த்ததை நீங்க காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் படமே பார்க்கல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. யாருக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அவங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அண்ணன் மேல ஒரு கோபம் இருக்கு. என்ன தெரியுமா கோபம்? இப்போ கேரளாலாம் 7 மணி ஷோக்கு அனுமதி கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் 9 மணி ஷோக்கு தான். இப்போ அண்ணா நான் வந்து 12 மணி ஷோ பார்த்தேன், 12:40 ஷோ பார்த்தேன், 9 மணி ஷோ பார்க்க முடியல என்னால், அதனால நான் 12:40 ஷோ பார்த்தேன். 12:40 ஷோ பார்த்ததுனால நான் வேலைக்கே லீவ் போட்டேன் தெரியுமா? 7 மணி ஷோக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா 7 மணியோ 9 மணியோ போய் பார்த்துருப்பேன். அப்போ 9 மணிக்கு பார்த்துட்டு அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு காணொலியை நான் உருவாக்கிட்டு நான் என்னோட வேலைக்கு போயிருப்பேன். ஏன்னா எனக்கு வேலை இருக்கு, என்னோட வேலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து நான் படம் பார்த்துட்டு இருக்கேன். அமைச்சரோட பணிகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அழுதாங்க வச்சாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பலங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள், அதில் நம்புறது நம்பாதது உங்களோட விஷயங்கள், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் படமே பார்க்கக்கூடாது ஒரு அமைச்சர், படமே பார்க்கக்கூடாது ஒரு எம்எல்ஏனா எனக்கு அது புரியவே இல்லை. இந்த நரேட்டிவே எனக்கு புரியல. அப்போ இட்லி கடை படம் பார்த்தாங்களே அது என்ன கதை, அதுக்கு முன்னாடி படம் பார்த்தாங்களே என்ன கதை, அதை நான் விமர்சிக்கலைங்க. அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசு பணியை அவங்க சரியா செய்கிறாங்களா இல்லையா, ஊழல் பண்ணாமல் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா வேலை பார்க்கலையா, இதுதான் என்னுடைய பாயிண்ட். என் தலைவனுக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையா, இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதில் கரெக்டாக இருக்காங்களா குட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் படம் பாருங்க, படம் பார்க்காதீங்க, அங்கே டூர் போங்க, இங்கே டூர் போங்க, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அழுதாலும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் அழுகல்னாட்டியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அழுதாதான் விஜய் ரசிகன், அழுகல்னா விஜய் ரசிகன் கிடையாது, அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தங்க அந்த எமோஷனை ஒவ்வொரு மாதிரி கேரி பண்ணுவாங்க. இவ்வளோதான் விஷயம். அதை சொல்லிட்டு இதெல்லாம் நரேட்டிவ் நண்பர்களே, இதுக்குள்ளெல்லாம் தயவு செய்து போயிட்டு கருத்து கூட சொல்லாதீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒரு அமைச்சர் எப்போ நேரம் கிடைக்குதோ படம் பார்க்குறாரு, அவர் போயிட்டு ஒரு 100 டிக்கெட்டை கூப்பிட்டு ஒரு பெருங்கூட்டத்தோட போகல, அவர் படம் பார்க்க போனார், அவருக்கு விருப்பம் இருக்கு, அவர் போய் பார்க்க போனார், அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரு சில பேர்லாம் எப்போ பார்ப்பாங்க என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது, பார்க்காம கூட இருக்கலாம். அது அவங்களோட வேலை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அடிப்படையில் அவங்க முடிவெடுக்கலாம். இவ்வளோதான். இதுக்குள்ளெல்லாம் போய் நம்ம விழுகவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ண ஓட்டம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.